வீடு கிடைக்குமா? கிடைக்கும். கிடைக்கும். வேலை கிடைக்குமா? கிடைக்கும். ஃப்ளாட் வாங்கணும்னா வாங்குவீங்க. ஃப்ளாட்டை விற்றுட்டு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னா வாங்குவேன். இப்படி நான் சுப பலனாகவே சொல்லிட்டு போகலாம். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிலையான புத்தியும் தெளிவான சிந்தனையும் வேணும். அதே மாதிரி வெளிநாடு போகிறணும் அல்லது நான் பெங்களூர் போகிறேன், மைசூர் போகிறேன் அப்படின்னா தெளிவான அடுத்தவங்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஏன் நீங்கள் செஞ்சிக்க மாட்டேன்றீங்க? அந்த மனோபயம், மனோகிலி, சஞ்சலம், அந்த சஞ்சலத்தை விடுங்க. தெளிவான முடிவு எடுங்க. எனக்கு விசா கிடைக்கும், சரி, எனக்கு வேலை கிடைக்கும். இதை விட ஒரு பொன்னான காலம் என்ன வேணும்? இங்கே இவரும் சொன்னார், இவரும் சொன்னார். சனியோட ஸ்திதி, குருவோட ஸ்திதி, இந்த ராகு கேதுவோட ஸ்திதி, இதை விட ஒரு பொன்னான காலம் வேணுமா? அப்போது இதில் நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, படிக்க போகணுமா போயிட்டு வாங்க, வேலைக்கு போகணுமா போயிட்டு வாங்க, தொழில் நீங்கள் நல்லா செய்யணுமா செய்யுங்க, பெண்களுக்கு திருமணம் நடக்கணுமா நடக்கும், குழந்தை பாக்கியம் வரும், ப்ரமோஷன், இப்படி நான் எல்லாத்தையுமே அடுக்கிட்டு போகும்போது எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பயணத்தில் கவனமாக இருக்கணும். 5 கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது இரவு பயணத்தை கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பணம் வருது, இதை பெட்டியில் எடுத்து வைங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய இடம் இரவு பயணத்தை தவிர்ப்பது நலம். அதே நேரத்தில் சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு சளி சேராமல் பார்த்துக்குங்க. முக்கியமாக காலில் அடிபடாமல் பார்த்துங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டு. நினச்சதை சாதிங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.